இந்த எக் ஏடிஎம் ஓப்பன் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா போகணும்னு ரொம்ப நாளாக ஆசை. பாப்பாவோட ஸ்கூல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பை தாண்டி தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். வரும்போதெல்லாம் பாப்பாவும் தம்பி கேட்பாங்க. அந்த இடத்துல முன்னாடியே ஊஞ்சலெல்லாம் போட்டு வச்சுருக்கனால கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைமே இல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாப்பா ஏதாச்சும் ஒன்று சொன்னோன்னே இப்போ இல்லை பாப்பா அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன்னா சரின்னு சொல்லி விட்டுருவா. இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வந்ததையும் பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடு தான் கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு இங்கே கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே அழுகை. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக உட்காந்து சரி வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். கடைக்கு வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரே அழுகை தான். அழுதுகிட்டே தான் வந்தா. நான்லாம் வரல, நீங்களும் தம்பியே போயிட்டு வாங்க, என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டாய்ஸ் அந்த ஊஞ்சலெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே அந்நியனாக மாறிட்டா. கிட்டத்தட்ட எக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானிபூரி மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா வெளியில் லைட்டாக மழை தூறிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் சூடாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்பாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா இந்த எக் ரோல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை தான் போட்டு செஞ்சுருப்பாங்க ஒரு ரோலுக்கு. ஆனால் அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தா. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரேட் ரொம்பவே அதிகமாக தெரிஞ்சுது. அப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா நீங்கள் வீட்டில் போட்டு தர ஆம்லேட் மாதிரி தான் இருக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதை நான் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துருந்தேன்னா எனக்கு 20 ரூபாவோட போயிருக்கும். இதில் 30 ரூபா வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.